வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிர்சா ஆரிஃப் எழுதின 6 ருபையாட்ஸ் இதோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இவரோட முழு பேர் மிர்சா குலாம் ஹாசன் பெக் ஆரிஃப். இவர் ஒரு சயின்டிஸ்ட், ஃபிலாசபர், தியாலஜிஸ்ட், சோஷியல் ரிஃபார்மர், புகழ்பெற்ற ஸ்காலர், ஒரு வெர்சடைல் ரைட்டர், அப்புறம் காஷ்மீரியில் எழுதக்கூடிய ஒரு கவிஞர். இவர் அனந்தநாக்ன்ற இடத்துல தான் பிறந்திருக்காரு. இது காஷ்மீரில் இருக்குது. காஷ்மீரில் 1940 இவர் ஒரு லிட்ரரி கவுன்சில் பாஸ்-இ-ஆதம் என்ற பேரில் ஆர்கனைஸ் பண்ணார். இவர் ஹோலி குரானை காஷ்மீரியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கு இவர் ரொம்ப பிரபலமானவர்ன்றது சாட்சியாக அமைஞ்ச ஒரு இது. அது மாத்திரம் இல்லாமல் 1985 இவருக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கிடச்சிருக்கு. அவருடைய காஷ்மீரி புக்கான லால் வெச்சார், அதாவது லவ் தாட்ஸ்னு அர்த்தத்தில் வரும், அதுக்காக இவருக்கு கிடச்சிருக்கு. இவர் தான் காஷ்மீர்லேயும் உருதுலேயும் முதல்ல ஒரு மந்த்லி ஜேர்னலை ஆரம்பித்தார். அந்த ஜேர்னல் பேர் குல்சார். அது மாத்திரம் இல்லாமல் ரேடியோ காஷ்மீர் ஆரம்பித்த முதல் ஆரம்பகால ஃபவுண்டிங் ஃபாதரில் இவரும் ஒருத்தர். 2000 வருஷத்தில் இவருக்கு ஹானர் ஆஃப் மிர்சா ஆரிஃப் த ஆர்கிடெக்ட் ஆஃப் லாங்குவேஜ் லிட்ரேச்சர்ன்ற அவார்டு கிடச்சிது. இவருக்கு சமுதாயத்தை பார்க்கும்போது, அதில் மக்களோட நிலைமையை பார்க்கும்போது கோவம் வருது அப்படின்றாரு. ஏன்னா பிரிட்டிஷ் கையிலேருந்து விடுதலை வாங்கியும் நம்மக்கிட்ட எந்த வித மாற்றமும், அதுவும் முக்கியமாக ஏழைங்க கிட்ட எந்த மாற்றமுமே வரலை. பணக்காரங்க இன்னும் பணக்காரங்களே ஆகின்னு போயிடுறாங்க, ஆனால் ஏழைங்க இன்னும் தானே ஏழையான்னு இருக்காங்க. ஆட்சி செய்கிறவங்க மாறினாலும் அந்த ஆட்சி செய்யக்கூடிய விதம் மாறலை. ஏழைங்களை இன்னும் கீழே நசுக்கப்பட்ட சமுதாயம் இன்னும் நசுங்கிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த கீழ்மட்ட மக்களுக்காக போராடி இருக்கார். அவர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட்லேருந்து டைரக்டர் ஆஃப் செரிகல்ச்சரில் ரிட்டையர் ஆனார். அதுக்கப்புறம் இலக்கியத்தில் 50 வருஷமாக, அதாவது 5 டிகேட்ஸ்க்கு அவருடைய படைப்புகளை படைச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் உமர் கய்யமோட ருபையாட்டையும் காஷ்மீரில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அந்த ருபையாட்டுன்றத ஃபார்மேட்டே அவர் பாப்புலரைஸ் பண்ணியிருக்காரு. அது ஒரு மாதிரி காட்டன் வேர்ஸ் ஃபார்மு. அதே சமயத்தில் இவருடைய படைப்புகள் பார்த்திங்கன்னா சமுதாயத்தை பற்றியும் அரசியலை பற்றியும், அதுலேயும் காஷ்மீரில் நிறைய விஷயங்களையும் அவர் அவருடைய படைப்புகளை எடுத்து சொல்லியிருக்காரு. இந்த கவிதையான 6 ருபையாட்ஸில் 6 காட்ரன்ஸ் இருக்குது. இதில் அவர் சமுதாயத்திலும் பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை பற்றி தான் எழுதியிருக்காரு. அதுவும் முக்கியமாக ஏழைகள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பற்றி தான் இங்கே அவர் பேசியிருக்காரு. அவருடைய படைப்புகள் பெரும்பாலும் ரொமான்ஸ் அண்ட் லவ் அவ்வளோவாலாம் இருக்காது, ரிலீஜியஸ் தீம்ஸும் அவ்வளோவா இருக்காது, ஆனால் சோஷியலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும். இதில் 6 குவாட்ரன்ஸில் அவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வேறு விஷயங்களை பற்றி அவர் எழுதியிருக்காரு. அதாவது டெமோக்ரஸி, வயலன்ஸ், பாவர்ட்டி, கரப்ஷன், கம்யூனிசம், இதை பற்றிலாம் எழுதியிருக்காரு. அதே சமயத்தில் கவிதையோட முடிவில் எதிர்காலம் பிரகாசமாக அமையணும் அப்படின்ற அவரோட ஆசையும் அவர் இங்கே வெளிப்படுத்தியிருக்காரு. இதில் முதல் ருபையாட் பார்த்திங்கன்னா டெமோக்ரஸியை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, டெமோக்ரஸின்ற ஒன்று இருக்கே தவிர அது புது பேரில் இருக்குது டெமோக்ரஸி, ஆனால் ஏற்கனவே இருந்த மாதிரியே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு செடியை எப்படி நம்ம அப்பப்போ வெட்டி புதுசாக சீரமைப்போமோ அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடந்திருக்கே தவிர அதனால் சமுதாயத்தில் எந்த மாற்றமும் வரல. உண்மையான டெமோக்ரஸி நம்ம மக்கள்கிட்ட இல்லை. இதை டெமோக்ரஸின்னு நம்ம யாராவது சொன்னோன்னா நம்ம முட்டாள் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது ருபையாட்டில் வயலன்ஸ் அண்ட் பாவர்ட்டியை பற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏழைகள் தான் எல்லாத்துலையும் பாதிக்கப்படுறாங்க, உணவு கூட இல்லாமல் அவங்க கஷ்டப்படுறாங்க. அதாவது நம்மலாம் சுதந்திரம் கிடச்சிடுச்சின்னு சொல்கிறோம், ஆனால் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த கஷ்டத்துலேருந்து அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல. அதாவது வெட்டுறவன் வெட்டிக்கிட்டே தான் இருக்கான், அடிபடுறவன் அடிபட்டுக்கிட்டு தான் இருக்கான். அதை நம்ம நிச்சயமாக மாற்றணும் அப்படின்றாரு. ருபையாட் 3ல் கரப்ஷன் இன்ஜஸ்டிஸை பற்றி பேசுகிறாரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, கரப்ஷன் எல்லா இடத்துலையுமே இருக்குது. வெறும் நூலை வச்சுட்டு நம்ம அடிப்பட்ட ஆளுக்கு நம்ம கட்டு போட முடியாது. நம்ம கமிஷன்ஸ், என்கொயரிஸ் எல்லாம் சொல்கிறோம், ஆனால் அது நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கேன்சருக்கு அது ரெமெடியே கிடையாது. அது வேரோடு அறுபட வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம செய்யாமலே இருக்கோம். இந்த கரப்ஷன் நாடு முழுக்க இருக்குது. ஒரு மினிஸ்டர் வீட்டில் இருக்கிற நாயை கூட எல்லாரும் கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் கஷ்டப்படுறவங்க அவங்க நிலைமையை யாரும் திரும்பி கூட பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு.
ருபியாட் 4ல் பாவர்ட்டி அண்ட் கேபிட்டலிசம் பற்றி பேசியிருக்காரு. அதுக்கு வந்து அவர் எடுத்துக்காட்டாக சின்னார் மரத்தை தான் சொல்கிறாரு. ஏன்னா அது வந்து ஸ்ப்ரிங் டைமில் அவ்வளோ அழகாக இருக்கும், ஆனால் ஆட்டமில் பார்த்திங்கன்னா அப்படியே செகப்பாக இருக்கும். இது வந்து பணக்காரங்களுக்கும் ஏழைங்களுக்கும் இருக்க வித்தியாசத்தை காட்டுது. அதாவது ஏழைங்க வந்து வெறும் வயிற்றோடு தான் போய் படுக்கிறாங்க, ஆனால் அந்த ஏழைங்களோட உழைப்பை வந்து அனுபவிக்கிறது பணக்காரங்க, கேபிட்டலிஸ்ட்டு. இது ஏன் இப்படி நடக்குது? இந்த எக்கனாமிக் சிஸ்டமே நம்ம மாற்றணும், இல்லைன்னா வந்து நிச்சயமாக அது நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்றாரு. ருபியாட் 5ல் வந்து கம்யூனிசம் பற்றி பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் வந்து ஹிந்துஸோட நாடு, இதெல்லாம் ஆப்கான்ஸோட நாடு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேண்டாம். எது வந்து இதெல்லாம் மக்களுக்கான நாளுன்னு நம்ம சொல்லுவோம். எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை எது தடுக்குது? ஏன் வந்து மனிதாபிமானம் வந்து இல்லாமல் போகுது இந்த இடத்துல அப்படின்னு கேட்குறாரு. ருபியாட் 6ல் வந்து எதிர்காலம் எப்படி இருக்கணும், ஆஸ்பிரேஷன்ஸ் ஃபார் அ பெட்டர் ஃப்யூச்சர். அவர் என்னெல்லாம் வந்து எதிர்காலத்தில் இருக்கணுன்றதை ஆசைப்படுறாருன்னு எழுதியிருக்காரு. அவர் சொல்கிறாரு, எதிர்காலத்தில் வந்து அமைதியும் சந்தோஷமாக எல்லார்கிட்டேயும் இருக்கணும், எல்லாருமே வந்து எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும், ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இல்லாமல் எல்லாருமே வந்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாக அவர் எழுதியிருக்காரு. இதில் வந்து அவர் வந்து சமுதாயத்துலேயும் பாலிட்டிக்ஸ்லேயும் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் அழகாக எடுத்து சொல்லிவிட்டு எதிர்காலம் வந்து பெட்டராக இருக்கணும் அப்படின்றது தான் அவர் இதில் சொல்லியிருக்காரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். If an old tree trunk sends out a tender sprout, will one who knows give it a different name? அதான் ஒரு பழைய மரம், பெரிய மரம், அதுலேருந்து வந்து புதுசாக ஒரு துளிர் வருது. அப்போ அந்த துளிருக்கு அந்த மரத்தோட பேரை தானே சொல்லுவோம், வேறு பேர் சொல்ல மாட்டோம் இல்லையா? The old order has just been pruned. அதே மாதிரி தான் பழைய காலத்தில் என்ன இருந்ததோ அதே தான் இப்போ வந்து புதுசாக வந்து அப்படி வடிவமைச்சிருக்காங்க. No more. An idiot may perhaps call it democracy. வேறு எதுவுமே இல்லை, முட்டாள் தான் இந்த புதுசை வந்து டெமோக்ரஸின்னு ஒரு பேரை வச்சு கூப்பிடுவான். Bullets chase a poor fellow. Bread eludes his grasp. அதாவது ஏழைங்களை வந்து புல்லட்ஸ் செலுத்தின்னு போகுது, சாப்பாடு கூட அவன் கைக்கு கிடைக்கிறதில்ல. ஈவன் இன் ஃப்ரீடம், ஹெல்ப்லெஸ், ஹாப்லெஸ், ஹீ ஸ்லீப் லைக் மஸ்ட் சப்மிட் டு ஒன் ஹூ கில்ஸ். விடுதலை கிடைச்சும் அவன் எந்த உதவியும் இல்லாமல் தான் இருக்கான். அவன் தன்னை கொள்றவன் கையில் அவனாகவே போய் அவன் தலையை கொடுக்குறவனாக தான் இருக்கான். Butcher alone has changed. The cut is as it used to be. அதாவது வெட்டுறவங்க தான் மாறி இருக்காங்க, ஆனால் வெட்டு அதே மாதிரி தான் இருக்குது. அதாவது ஆட்சி செய்கிறவங்க மாறலாம், ஆனால் நிலைமை வந்து அதே தான் இருக்குது அப்படின்றாரு. Will hail and public audiences ought away? Will mere bits of raw thread ever dam the wounds? அதாவது காலம் என்னைக்காவது மாறுமா? வெறும் நூலை வச்சுட்டு அடிப்பட்ட காயத்துக்கு நம்ம வந்து கட்டு போட முடியுமா? As long as the knife blade reaches not the abscessed root, will the commissions remedy the nation's cancer? அதாவது கத்தி வந்து இந்த சமுதாயத்தில் இருக்க சீர்கேடுங்களை வந்து வேரோடு வெட்டி எடுத்தால் தான் முடியும். அதுதான் வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கேன்சருக்கான மருத்துவம். இல்லைன்னா இந்த கமிஷன் அது இதெல்லாம் வந்து இந்த நாட்டை விட்டு போவே போகாது. The minister's doggy frolics up the sofa sets. இந்த அமைச்சர்களுடைய நாய் சோஃபாவில் அழகாக போய் படுக்கிறாங்க. Some kiss it, some others embrace it. சிலர் போய் அந்த நாயை வந்து முத்தம் கொடுக்குறாங்க, சில பேர் அதை கட்டிப்பிடிக்கிறாங்க. Behold the laborer, still with a rope on his shoulder, furrows on his brow. ஆனால் ஏழை இந்த வேலை செய்கிறவங்க உழைப்பாளிகள்லாம் வந்து அவன் தோளில் வந்து அந்த கயிறோடும் வேர்வை வந்து அவன் நெற்றி வரையும் வடிய அவன் நின்றுட்டுருக்கான், அவனை யாரும் பார்க்குறதுக்கு இல்லை. Belly sunk in, heart a burn, liver heating up. அவனோட வயிறெல்லாம் சுருங்கி போயிருக்கு. A cool capitalist you, ஓ சின்னார். ஆனால் சின்னார் மரமே நீ வந்து கேபிட்டலிஸ்ட் மாதிரி இருக்க. Green you look in spring. உன்னை வந்து ஸ்ப்ரிங் டைமில் பார்த்தா அப்படியே பச்சை பசேல்னு இருக்க. Turn bloody in autumn. ஆனால் ஆட்டம் மாதத்தில் அப்படியே செகப்பு கலரில் ரத்தம் மாதிரி இருக்க. The empty bellied poor you lull to sleep. உன்னை பார்க்கும்போது தான் அந்த ஏழைங்களுடைய அந்த ஆட்டமில் நீ ரெட்டாக இருக்கிறத பார்க்கும்போது ஏழைக வந்து படுக்க போகும்போது எப்படி இருப்பானோ அந்த மாதிரி நீ கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வாட் ஃபயர் தென் இஸ் இட் தட் கன்சியூம்ஸ் யூ வித்தின். அப்போ உனக்குள்ளே எந்த நெருப்பு உன்னை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு? திஸ் த ஹிந்துஸ் டே, தட் த ஆப்கான்ஸ். ஓ டிஃப்ரெண்ட் ஆர் த டேஸ் ஆஃப் பகவான் அண்ட் ரஹ்மான். Blessed indeed the day when people say our own day has come.
அதாவது சில நாட்களை நம்ம ஹிந்துக்களோட நாட்கள்னு சொல்கிறோம், சில நாட்களை நம்ம ஆப்கானோட நாட்கள்னு சொல்கிறோம், வேறு நாட்களில் நம்ம பகவானையும் ரஹ்மானையும் கும்பிடுறோம். ஆனால் என்றைக்கு மக்கள் நிஜமாகவே ஆசீர்வாதிக்கப்படுவாங்கன்னா, மக்களுடைய நாட்கள் அப்படின்ற நாட்கள் வந்தால் தான் மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆரிஃப் aspires to see the day of man at dawn. அதை தான் இந்த ஆரிஃப் மக்களோட விடியலை பார்க்குறதுக்காக காத்துக்கிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் நோட்டில் இந்த கவிதையை அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.